அன்றைக்கி அதை தான் அடிக்கடி சொல்கிறேன். உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாகணும் ஒரு விதத்தில் அது துணித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போகிறாங்க? சபைக்கு எத்தனை பேர் வேதாகமத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க? கிடையாது. இன்றைக்கி மொபைல் ஃபோனில் வேதாகமம் இருக்கிறது. மொபைல் ஃபோன் அழகாக பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிடுறான். சர்ச்சுக்கு வரும்போது இன்றைக்கி நிறைய பேர் பைபிளை எடுத்துகிட்டு வர கிடையாது. ஏன்னா மொபைல் தான் இன்றைக்கி பைபிள். அப்போ இன்றைக்கி எந்த அளவுக்கு வேதாகமத்தை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள் அதை இன்னைக்கு அந்த அந்த பாக்கியத்தை இழந்து போயிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. வேதத்தை சுமக்கிறதே ஒரு பாக்கியம்தான். நிறைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதாகமத்தை தலைக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம்? தூங்குவாங்களாம். தலைக்கு பக்கத்தில் எப்பொழுதும் வேதாகமம் இருக்கணும். தலைக்கு பக்கத்தில் இருக்கணும். அது அது அந்த பக்கத்தில் இருந்தாலே ஒரு பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், தலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் தான்